இந்த நாட்களில் செய்வது மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் நல்ல செயல்கள் அல்லாஹ்விற்கு பிரியமானது. வேறு நாட்களை விட, வேற ஒரு நாள்ல நல்ல அமல்கள் செய்யறதை விட இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்கள்ல ஒருத்தர் நல்ல அமல்கள் செஞ்சார் அப்படின்னு சொன்னா அது மிகவும் சிறந்தது, அல்லாஹ்விற்கு பிரியமானது என்பதாக சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்யக்கூடிய அந்த ஜிஹாதை விடவா இந்த 10 நாட்கள் நல்ல அமல்கள் செய்வது சிறந்தது என்பதாக கேட்கும் பொழுது ஆம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் பணயம் வைத்து போர்க்களத்துக்கு போய் ஷஹீதாகி இறந்து போன அந்த ஷஹீதை தவிர என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஒரு போர்க்களத்துல போய் போர் செய்யக்கூடிய அந்த ஜிஹாதை விட இந்த 10 நாட்கள் நல்ல அமல்கள் செய்வது சிறந்தது. அல்லாஹ் அதை விரும்புறான். மற்ற நாட்கள்ல நீங்க எவ்வளவு நல்ல அமல்கள் செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்துல விசேஷத்துக்குரியது, இது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது என்பதாக ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். புகாரியில 969வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். இரண்டாவது, ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இது அல்லாஹ்விடத்துல மகத்தான நாட்கள் என்பதாக சொல்றாங்க. இது இந்த துல்ஹஜ் பிறையினுடைய நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த முதல் நாள், இது இன்னைக்கு பிறை 1, இதுல இருந்து நாம நோன்பு வரக்கூடிய அந்த துல்ஹஜ் பிறை 10வது நாள் இந்த நாள் வரையிலுமே இது அல்லாஹ்விற்கு மிகவும் மகத்தான நாட்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அதனால இந்த நாட்கள்ல நீங்க இந்த 3 திக்ருகளை அதிகமாக ஓதுங்க. ஒன்று, லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக ஓதணும். இரண்டாவது, அல்லாஹு அக்பர் என்கின்ற திக்ரையும் அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற திக்ரையும் நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அஹ்மதுல 5447வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்கள்ல நாம் அதிகமாக ஓத வேண்டியது இந்த திக்ருகளை. பொதுவாகவே திக்ருகளை எவர் ஒருவர் ஓதுறாரு, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு எவர் ஒருவர் தன்னுடைய நாவை சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் மிகவும் நேசத்திற்குரியவனாக அவர் அல்லாஹ் ஆக்குறான். அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்குது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்குது என்பதாக பல சிறப்புகள் இருக்குது. எதனால? திக்ரு செய்வதனால. இன்னும் சொல்ல போனா, யாருடைய உள்ளத்துல திக்ரு இல்லையோ அது உயிரற்ற உள்ளம் என்பதாக சொல்லப்படுது. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு திக்ரு செய்யாமல் இருக்கிறாரோ அவரும் யாருமே குடி போகாத பாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வீடும் அவருடைய உள்ளமும் ஒன்று என்பதாக சொல்லப்படுது. யாருமே குடி போகல, யாருமே அந்த பக்கமே போகல, ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் ஒண்ணு கிடக்குது, அங்க யாருமே எந்த புழக்கமும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பில்டிங், அந்த வீடு எவ்வளவு அசிங்கமாக இருக்குமோ, அந்த வீடு எவ்வளவு தூசியும் குப்பையுமா இருக்குமோ, அது போன்றுதான் எந்த அடியானுடைய உள்ளத்துல திக்ரு இல்லையோ, அல்லாஹ்வை பற்றிய திக்ரு அவருடைய உள்ளத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய உள்ளமும் அது மாறி போயிடும். யாருடைய உள்ளத்துல திக்ரு இருக்குதோ அது உயிரற்ற, அது உயிர் உள்ள உள்ளமாக அது மாறும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திக்ரு செய்வதை பற்றி அதிகமாக வலியுறுத்துறாங்க. நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி திக்ரு செய்யுங்க, அது என்ன செய்யும், உங்களுக்கு நாளை மறுமையில அந்த திக்ர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் கருணையும் பெற்றுத்தரும் என்பதாக சொல்லுவாங்க. அதேதான் இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள்ல நீங்கள் இந்த திக்ரை ஓதுங்க என்பதாகவே நமக்கு குறிப்பிட்ட திக்ரையை சொல்லி கொடுக்குறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற திக்ரை அதிகமாக ஓதுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறாங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே போன்று இந்த நாட்கள்ல அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் என்பதாகவும் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுது. இந்த துல்ஹஜ் பிறையினுடைய இந்த 10 நாட்கள்ல ஒன்று திக்ரு செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு நாட்கள் இது. அதே போன்று இரண்டாவது, இந்த நாட்களில் அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க, தௌபா செய்யுங்க என்பதாக வலியுறுத்தப்படுது. என்ன காரணம்னு சொன்னா, எப்படி மற்ற நாட்கள்ல செய்யப்படக்கூடிய நல்ல அமல்களை விட இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் விரும்புறானோ,
அதே போன்றுதான் இந்த நாட்களில் செய்யக்கூடிய தௌபாவிற்கு அல்லாஹ்விடத்துல தனி அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாட்களில் செய்யக்கூடிய தௌபாவுக்கு அவருக்கு என்ன செய்யப்படுது? தனி அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா இந்த நாட்கள் இருக்குது, அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ் மீது நேசம் கொண்டவர் யார்? அல்லாஹ் மீது நேசத்துல அவர் என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்க, இப்படி பலவிதமான சிறப்புகள் அடைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களுமே பலவிதமான சிறப்புகளை அடைந்திருக்கிறது. இது அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் இந்த நாட்களை நேசிப்பதை போன்று வேறு நாட்கள் அல்லாஹ் நேசிக்கல. அல்லாஹ் இடத்துல மகத்தான நாட்கள் என்பதாக சொல்லப்படக்கூடிய இந்த நாட்கள்ல என்ன செய்யுங்க? அதிகமாக நீங்க தௌபா செய்யுங்க. திக்ரும் தௌபாவும் இந்த 10 நாட்கள் ஒவ்வொரு அடியாரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று. யாரும் வீணாக்கிடக்கூடாது. எப்படி ரமலானுடைய மாதத்துல கடைசி 10 நாட்கள்ல தங்களுடைய தன்னை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வினுடைய இபாதத்தோடு அவர்கள் கழித்தார்களோ அது போன்றுதான் இந்த 10 நாட்களும் வரக்கூடிய 10 நாட்கள். அதாவது நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் பிறை 1ல இருந்து அந்த பிறை 10 வரையிலும் சாதாரண நாட்கள் அல்ல. அது அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அந்த நாட்களுக்கு ஒவ்வொரு நேரமும் இந்த நாட்களுக்கு அல்லாஹ் சிறப்பா வச்சிருக்கிறான். எனவே திக்ரும் தௌபாவும் இந்த நாட்களில் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நிச்சயமாக நாம் மாற வேண்டும். குர்பானி கொடுப்பவர்கள் அவங்களுடைய கவனத்திற்கு இது ஒரு செய்தி சொல்லப்படுது. எவர் ஒருவர் ஹஸரத் உம்மு சலாமா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 1977வது இலக்கமாக பதிவாவது. துல்ஹஜ் பிறையை ஒருத்தர் கண்டுட்டார். துல்ஹஜினுடைய பிறையை ஒருவர் கண்டால், உங்களில் ஒருவர் குர்பானி கொடுக்க நாடி இருந்தால் அல்லது நாடினால், ஒண்ணு துல்ஹஜ் பிறை தெரியறதுக்கு முன்னாடியே அவர் நியத்து வச்சுட்டாரு, நாம என்ன செய்ய போறோம், நாம குர்பானி கொடுக்கிறோம் அப்படிங்கிற நியத்து வச்சுட்டார். அப்படி அவரு பிறை பார்க்கறதுக்கு முன்னாடியே, துல்ஹஜ் பிறை தெரிவதற்கு முன்னாடியே நியத்து வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த பிறையை கண்டுவிட்டார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யக்கூடாது? தன்னுடைய முடினா என்ன, தாடியிலிருந்து மீசையிலிருந்து தலைமுடியிலிருந்து மறைவிடத்தில் இருக்கக்கூடிய முடி வரையிலும் இது எல்லாமே கணக்காயிடும். தலைமுடி மட்டும்தானே வெட்டக்கூடாது, மீசையை கட் பண்ணிக்கலாம், தாடியை ஒதுக்கிக்கலாம், அக்குள்ள இருக்கக்கூடிய முடிகளை எடுத்துக்கலாம் அல்ல என்பதாக போகக்கூடாது. மொத்தமாகவே முடி என்பதாக சொல்லப்பட்டுருச்சு. அப்போ தலைமுடி, மீசமுடி, தாடி முடி, அக்குள்ள இருக்கக்கூடிய முடி, மறைவிடத்தில் இருக்கக்கூடிய எந்த முடிகளையுமே ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு நாடித்தால், அவருக்கு துல்ஹஜ்ஜினுடைய பிறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா முடியையும் நகத்தையும் அவர் வெட்டுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் பிறை தெரிஞ்சதற்கு பின்னாடி குர்பானி கொடுக்கணுங்கக்கூடிய ஒரு நியத்தை அவருக்கு வருது, அந்த சூழ்நிலை அவருக்கு அமையுது. பிறை தெரிஞ்சிருச்சு, இது குர்பானி கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த சட்டம். யாரு குர்பானி கொடுக்குறாரோ அவருக்கு தான் அந்த சட்டம், கொடுக்காதவங்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு துல்ஹஜ் பிறை 1 ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இன்னையில இருந்து அதை என்ன செஞ்சிருவாங்க, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நகை வெட்டுவது, முடி வெட்டுவது இன்னையில இருந்து கூடாது, வெட்டக்கூடாது. இப்ப நாளைக்கு ஒருத்தர் நியத்து வைக்கிறார், நாம இந்த வருஷம் குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நியத்து வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இப்போ அவர் பிறை 1ல தாடி மீசை எடுத்திருப்பாரு, ஆனா நாளைக்கு நிக்கிற வைக்கிறாரு, அல்லது பிறை 3ல வைக்கிறாரு, அல்லது துல்ஹஜ்ஜினுடைய பிறை 5ல வைக்கிறாரு. அப்பதான் அவருக்கு நியத்து வருது, குர்பானி கொடுப்போம் இந்த வருஷம் அப்படிங்கிற ஒரு நியத்து வந்துச்சுன்னு சொன்னா, இவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இவர் எந்த நாளையில நியத்து வச்சுட்டாரோ, பிறை 1லயோ பிறை 2ல பிறை 5ல எப்போ அவர் குர்பானி கொடுக்கணும்னு நியத்து வைக்கிறாரோ அதிலிருந்து அவர் என்ன செஞ்சு காட்டும், நகமுடிகளை வெட்டாமல் அதை அவர் கடைபிடித்துக் கொள்ளட்டும் என்பதாக ஹதீஸ்ல நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கணும். அப்போ குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நாடியிலிருந்து யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதாக நாடி இருக்கின்றார்களோ அவர்களுடைய குர்பானிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம